ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 28/1/2024 அக்ஷயா AK 636க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஒருவேளை உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கான ஒரு நம்பர் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அக்ஷயாக்கான ரிசல்ட்டை எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய அக்ஷயா ரிசல்ட், அதாவது எல்லாமே சண்டே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியில் இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. ஸோ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு 774 நண்பா. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 146. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் வந்து ஃபுல் ப்ரைஸோட ரிசல்ட். ஸோ லாஸ்ட்டில் உள்ள 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 564. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய அக்ஷயா டு அக்ஷயா நம்மளுடைய சண்டே ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள்களை பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 60 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் படி நம்ம வந்து 5Dயோடையும் 4Dயோடையும் கூட்டும் போதும் கழிக்கும் போதும் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சீபோர்டு வருது, அதோட பெய்ட்ஸுக்கான டச்சஸும் கிடைக்கிது. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 159லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 827. இந்த 827 அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 827 இதோட நம்ம இந்த ட்ராவல் நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு நண்பா. அப்போது இந்த மைனஸை வந்து அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 60யோட நம்ம வந்து 5D 4D மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து -8 and 8. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம் நண்பா. 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 8ல் 7 போயிடுச்சுன்னா 1, 6 1 கிடச்சிருக்கு நண்பா. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 1, நம்மளுக்கு 6 அல்லது 1ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 159க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு 161 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 161 அப்படியே நம்மளுக்கு ஃபுல் போர்டுமே கவர் ஆகிருக்கும். சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பாஸ், அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ABC ஃபுல் போர்டுமே ஹிட் ஆகிருக்கும். இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நண்பா, ஏன்னா ஃபுல் போர்டுமே இந்த இடத்துல கவர் ஆகிருக்கும். இப்போ நம்ம 161 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 227. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 227 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு மைனஸ் தான் கிடச்சிருக்கு. அப்போ -2 and 2. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0, 0 and 5 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 161க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு 0 அல்லது 5. இப்போ இந்த 161க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற ரிசல்ட்டு 400 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஸோ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு PC. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹிட்டு. போன ட்ரா நம்மளுக்கு வந்து ஃபுல் போர்டு, இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் போர்டு. இப்போ 400க்கு பார்க்கலாம். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 450. இந்த 450 கொண்டு வந்துடலாம். 450. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அப்போ -4 and 4. இப்போ மைனஸ் பண்ணிடலாம். 0ல் 4 போச்சுன்னா 4, இங்கே 5ல் 4 போச்சுன்னா 1, 14 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 400க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு 1 அல்லது 4. இப்போ இந்த 400க்கு அப்புறம் 1 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 564 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு இருக்குது நண்பா, அதோட பெய்ட்ஸுகளும் இருக்குது. இப்போ 564க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 933. அப்போ 933 கீழே கொண்டு வந்துடலாம். இந்த ட்ராவலையும் நம்மளுக்கு மைனஸ் தான் இருக்குது. அப்போ -9 and 9. இப்போ இதை கழிச்சிடலாம். 9ல் 3 போச்சுன்னா 6, ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 6, 66 மட்டும் கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 564க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு 66 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 564க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் கிடச்ச ரிசல்ட்டு
146 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி. இப்போது 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா ஏபிசி போர்டு, 2வது ட்ரா பிசி, 3வது ட்ரா சி போர்டு, 4வது ட்ராவும் சி போர்டு கிடச்சிருக்கு. இப்போது 146க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். இது எல்லாமே மெத்தட் போட்டு தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. உங்களுக்கு ஒரு வேளை டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போது 146க்கு பார்த்தலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 668. இதை கீழே கொண்டு வந்துடலாம். 668. இதோட இந்த ட்ராவல் நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சிருக்கு, அதனால் +6 and 6. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4, 6ஓட 6 கூட்டினோம்னா 2, 2 4 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 146க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு 2 அல்லது 4, 2 அல்லது 4 நம்மளுக்கான சி போர்டு. இப்போ இந்த 146க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 774 ரிசல்ட் நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்துல கிடச்சது சி. இந்த 774 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் நம்மளுடைய சி போர்டை கெஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து சி போர்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவலையும் சி போர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்ட்லையும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 774க்கு பார்த்தலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 463. ஸோ 463 கீழே கொண்டு வந்துடலாம். 463. இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ +4 and 4. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 07 கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பராக 0 அல்லது 7 கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம ஃபார்மேட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. இந்த இடத்துல எப்போதும் போல் கீழே இறக்கிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது போல் நம்ம சிங்கிள் நம்பர் கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. 0 அல்லது 7, 0 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக இருக்குது நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். நம்ம மெத்தட் படி தான் போட்டிருக்கோம். மெத்தடில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்கிறதுலேயே நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக சதுருது. ஸோ அந்த மாதிரி நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஒருவேளை டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எவரிட்டா வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மெம்பர்ஷிப்பில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரிப்ளை கண்டிப்பாக உங்களுக்கான நியாயமான ரிப்ளை வரும். மற்றபடி இதில் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு தான் நண்பா. ஏன்னா நம்ம வந்து சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஏமாத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சண்டே டு சண்டே ரிசல்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். எல்லாருமே வின் பண்ணோம், அதான் நம்ம நோக்கம். அவ்வளோதான் நம்ம சொல்லுவேன். ஏன்னா ஓயாமல் நம்ம வந்து வீடியோவில் திருப்பி சொல்கிறதுனால கண்டினியூஸாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் அது வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 28/1/2024 அக்ஷயா ஏகே 636க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டும் பெய்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குதா அல்லது ஆல் போர்டான்னு பார்ப்போம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.